ரஷ்யா யுக்ரைன் இடையே போர் நீடித்து வரும் நிலையில் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியோடு பேசியதாக பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கும் எக்ஸ் பதிவில் போர் தொடர்பாக துரிதமாக மற்றும் அமைதியான தீர்வு காண வேண்டியதன் அவசியம் குறித்த இந்தியாவின் உறுதியான நிலைப்பாடு குறித்து தெரிவித்ததாக கூறியிருக்கிறார். யுக்ரைனுக்கு எதிரான போரை ரஷ்யா தொடர்வதற்கான சக்தியை குறைப்பதற்கு அந்நாட்டிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை குறைப்பது குறித்து பிரதமர் மோடியிடம் வலியுறுத்தியதாக யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்திருக்கிறார். இருதரப்பு ஒத்துழைப்பு, ஒட்டுமொத்த ராஜதந்திர நிலைமை உள்ளிட்ட அனைத்து முக்கிய விஷயங்களையும் விரிவாக விவாதித்ததாக குறிப்பிட்டிருக்கிறார். பாஜகவுக்காக தேர்தல் ஆணையம் வாக்குகளை திருடுவதாக குற்றம் சாட்டி இந்தியா கூட்டணி எம்பிக்கள் பேரணி நடத்தினர். டெல்லியில் நாடாளுமன்ற வளாகத்தில் இருந்து இந்திய தேர்தல் ஆணையம் நோக்கி மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் கண்டன பேரணி நடைபெற்றது. தேர்தல் ஆணையத்தின் தரவுகளுக்கு தான் ஏன் கையெழுத்திட்டு பிரமாண வாக்குமூலம் அளிக்க வேண்டும் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கேள்வி எழுப்பினார். மேலும் வாக்கு திருட்டு தொடர்பாக அம்பலப்படுத்தியது தன்னுடைய சொந்த தரவுகள் அல்ல என்றும் தேர்தல் ஆணையத்திற்கு அவர் பதிலளித்தார். ஒருவருக்கு ஒரு ஓட்டு என்பதை உறுதி செய்வதற்காகவே இந்த போராட்டம் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்தார். தடையை மீறியதாக கைது செய்யப்பட்ட நிலையில் போலீஸ் வாகனத்திலிருந்து பேட்டியளித்த அவர் அப்பழுக்கற்ற வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட வேண்டும் என வலியுறுத்தினார். தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக நடத்தப்பட்ட போராட்டத்தில் ஒற்றுமையோடு கைகோர்த்த இந்தியா கூட்டணி எம்பிக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக டெல்லியில் காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அனைவருக்கும் விருந்து கொடுத்தார். இதில் சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ், சோனியா காந்தி, ராகுல், பிரியங்கா காந்தி உள்ளிட்ட முக்கிய எம்பிக்கள் கலந்து கொண்டனர். மக்களவையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்த புதிய திருத்தப்பட்ட வருமான வரி மசோதா விவாதம் எதுவும் இன்றி நிறைவேறியது. மக்களவையில் பிப்ரவரி 13ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட்ட வருமான வரி மசோதா 2025 தேர்வுக்குழு பரிசீலனைக்கு அனுப்பப்பட்ட நிலையில் தேர்வுக்குழுவின் பரிந்துரைகளின்படி திருத்தப்பட்ட மசோதா உருவாக்கப்பட்டது. நாய்களை 8 வாரங்களுக்குள் பிடிக்க உச்சநீதிமன்றம் கெடு விதித்திருக்கும் நிலையில் சரியான திட்டமிடுதலோடு உத்தரவை முறையாக செயல்படுத்துவோம் என டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தா தெரிவித்திருக்கிறார். நாய் தொல்லையில் இருந்து மக்கள் விடுபடுவதோடு பாதுகாப்பான தங்குமிடங்களுக்கு நாய்கள் மாற்றப்படுவதையும் அரசு உறுதி செய்யும் என்றார். டெல்லியில் தெருநாய்கள் அனைத்தையும் காப்பகத்தில் அடைப்பது தொடர்பான உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து விலங்குகள் நல ஆர்வலர்கள் போராட்டத்தில் குதித்தனர். பேச்சுவார்த்தை நடத்தியும் கலைந்து செல்ல மறுத்ததால் போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்து வேனில் ஏற்ற முயன்ற போது தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் கோவிலுக்கு செல்லும் வழியில் பிக்கப் வேன் விபத்துக்குள்ளானதில் 8 பெண்கள் உட்பட 10 பேர் பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புனேவின் பப்பல்வாடி கிராமத்தைச் சேர்ந்த பக்தர்கள் 40 பேர் மலைப்பகுதியில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று கொண்டிருந்தனர். அப்போது திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் 30 அடி ஆழ பள்ளத்தில் கவிழ்ந்தது. அசாம் மாநிலத்தில் இடைவிடாது பெய்து வரும் மழையால் கோசேப்கான் பகுதியில் உள்ள ஏரியில் தண்ணீர் நிரம்பி குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளம் புகுந்தது. இதனால் போக்குவரத்து முற்றிலும் முடங்கிய நிலையில் அத்தியாவசிய பொருட்கள் கூட வாங்க வெளியே செல்ல முடியாமல் மக்கள் வீடுகளுக்குள் முடங்கியுள்ளனர். திருவள்ளூர், ராணிப்பேட்டை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதேபோல வட தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும், தென் தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலோடு கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என கணித்துள்ளது. எடப்பாடி பழனிசாமி தேர்தல் சுற்றுப்பயணத்தை தொடங்கிய இதே மேற்கு மண்டலத்திலிருந்து அதிமுகவின் தோல்வி பயணமும் தொடங்கிவிட்டதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடுமையாக சாடியுள்ளார். எம்ஜிஆர், ஜெயலலிதா என தன்னை நினைத்துக் கொண்டு ஊர் ஊராக போகும் இபிஎஸ்ஐ மக்கள் ஒருபோதும் நம்ப மாட்டார்கள் என்றும் அவர் விமர்சித்துள்ளார். மக்களிடம் ஹிட்டான உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை வயிற்றெரிச்சலால் இபிஎஸ் எதிர்த்து வருவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சாடியுள்ளார். உச்சநீதிமன்றத்திற்கு சென்று தடை கேட்டாலும் அடிமேல் அடி விழுவதாகவும் அவர் விமர்சித்துள்ளார்.
அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் திமுக அரசு விவசாயிகளை பழிவாங்குவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பயணத்தின் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டையில் பிரச்சாரம் மேற்கொண்ட இபிஎஸ் மாவட்டத்தில் மாம்பழம் விலை கடுமையாக வீழ்ச்சியடைந்த போதும் திமுக அரசு எந்த ஒரு இழப்பீடும் விவசாயிகளுக்கு வழங்கவில்லை என்றார். தமிழ்நாட்டில் 4 ஐபிஎஸ் அதிகாரிகள் பணியிடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். தமிழ்நாடு அரசு கூடுதல் தலைமை செயலாளர் தீரஜ்குமார் வெளியிட்டிருக்கும் உத்தரவில் திருச்சி சரக காவல்துறை டிஐஜியாக இருந்த வருண்குமார் ஐபிஎஸ் சிபிசிஐடி டிஐஜியாகவும், ஊர்காவல் படையின் ஐஜியாக இருந்த ஜெயஸ்ரீ ஐபிஎஸ் மாநில குற்ற ஆவண காப்பகத்தின் ஐஜியாகவும் மாற்றப்பட்டுள்ளனர். சொத்து குவிப்பு வழக்கு தொடர்பாக தமிழ்நாடு அமைச்சர்கள் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்றது. அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, KKSSR ராமச்சந்திரன் ஆகியோருக்கு எதிரான வழக்கை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் மறு விசாரணைக்கு உத்தரவிட்டார். இதனை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. ஆணவ கொலை தடுப்புச் சட்டம் இயற்ற வலியுறுத்தி விசிக தலைவர் திருமாவளவன் தலைமையில் பெரம்பலூரில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முன்னதாக ஆணவ கொலையால் உயிரிழந்த ஆறுமுகமங்கலம் கிராமத்தை சேர்ந்த கவின் மற்றும் செல்வ கணேஷ் ஆகியோருக்கு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. வரும் சட்டமன்ற தேர்தலில் மேட்டூர் தொகுதியில் தேமுதிக நிச்சயம் வெற்றி பெறும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கூறினார். சேலம் மாவட்டம் மேட்டூரில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் தேமுதிக கூட்டணி ஆட்சி அமைந்தால் அனைவருக்கும் கல்வி, மருத்துவம் இலவசமாக வழங்கப்படும் என்றும், படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்படும் எனவும் கூறினார். சென்னை ரிப்பன் மாளிகைக்கு வெளியே 10 நாட்களாக போராடி வரும் தூய்மை பணியாளர்களுடன் தவேக தலைவர் விஜய் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்திற்கு அவர்களை வரவழைத்து பிரச்சினை குறித்து கேட்டறிந்த விஜய் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தார். தூய்மை பணியாளர்களின் வாழ்வாதாரத்தை நாசமாக்கும் சென்னை மாநகராட்சியின் தனியார்மய நடவடிக்கையை வன்மையாக கண்டிப்பதாக தவேக தலைவர் விஜய் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், மனிதாபிமானம், மனசாட்சி, மக்களாட்சி மாண்பு அறவே இல்லாமல் சென்னை மாநகராட்சி தூய்மை பணிகளை தனியாருக்கு தாரை வார்ப்பதா என கேள்வி எழுப்பினர். தூய்மை பணியாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சனைக்கு தீர்வு காண திமுக அரசு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி குற்றம் சாட்டியிருக்கிறார். ராணிப்பேட்டை மாவட்டம் காரை கூற்றோடு பகுதியில் பேட்டியளித்த அவர் 2026இல் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைகள் நிச்சயம் நிறைவேற்றப்படும் என உறுதியளித்திருக்கிறார். நெல்லையில் மின்பொறியாளர் கவின் ஆணவ கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட தந்தை மகனை 2 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க சிபிசிஐடிக்கு மாவட்ட வன்கொடுமை தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. இதனையடுத்து நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்த சுர்ஜித்தையும் அவரது தந்தை சரவணனையும் பலத்த பாதுகாப்புடன் சிபிசிஐடி போலீசார் அழைத்து சென்றனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் 9 பேரை கடித்த தெருநாயால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். காந்திநகர் பகுதியில் வெறிபிடித்த தெருநாய் ஒன்று தெருவில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவன் முதல் நடந்து சென்று கொண்டிருந்தவர்கள் என 9 பேரின் காலில் கடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சாலைகளில் சுற்றித் திரியும் தெருநாய்கள் மற்றும் கால்நடைகளை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் நெடுஞ்சாலைகள் மற்றும் உள்ளூர் சாலைகளில் திரியும் தெருநாய்களை கட்டுப்படுத்த தவறியதால் நாள்தோறும் பலரும் நாய்க்கடிக்கு ஆளாவதாக கூறி மதுரையைச் சேர்ந்த சரவணன் என்பவர் மனு தாக்கல் செய்தார். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே சாலையோரத்தில் காரை நிறுத்திவிட்டு ஆற்றில் குளித்த 4 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. உயிரிழந்தவர்கள் வில்லியநல்லூரைச் சேர்ந்த அரசு ஊழியர் மணிகண்டன், அவரது நண்பர்கள் ஹரிகரன், ஜெயக்குமார், முதல் கட்டளையைச் சேர்ந்த மணிவேல் என்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அருகே சாலை பணி ஒப்பந்தம் தொடர்பாக பேரூராட்சி தலைவர் மற்றும் துணைத் தலைவரிடையே ஏற்பட்ட மோதலால் இரு தரப்பினரின் ஆதரவாளர்களும் மறியலில் ஈடுபட்டனர். பணி ஆணை பெறாமலேயே ஒப்பந்ததாரர் பணியை தொடங்கியதாக தெரிகிறது. இதையறிந்து தலைவர் தமிழ்செல்வி தட்டி கேட்டபோது துணைத் தலைவர் ஞானமணியின் மகன் ஒப்பந்ததாரருக்கு ஆதரவாக பேசினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டையில் அதிமுக பிரச்சார நிகழ்வில் பாஜக துண்டு அணிந்து அரசு பள்ளி மாணவர்கள் பங்கேற்ற சம்பவம் குறித்து முதன்மை கல்வி அலுவலர் விசாரணை நடத்த மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டிருக்கிறார். வேப்பனப்பள்ளி சட்டமன்ற தொகுதியில் இபிஎஸ் பிரச்சாரம் செய்தபோது பாஜக துண்டு அணிந்து பள்ளி மாணவர்கள் வரிசையில் நிற்க வைக்கப்பட்டிருந்தது பேசுபொருளானது.
ராணிப்பேட்டை மாவட்டம் ரத்னகிரி காவல் நிலையம் அருகே ஜாமீன் கைதி கொலை செய்யப்பட்ட வழக்கில் தொடர்புடைய அரக்கோணம் திமுக ஒன்றிய கவுன்சிலர் அஸ்வினி மற்றும் கொலைக்கு கத்தி செய்து கொடுத்து உதவிய விஜயன் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். ஏற்கனவே கைதியை வெட்டி கொலை செய்த வழக்கில் கவுன்சிலரின் கணவர் உள்ளிட்ட 7 பேரை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். மாவட்டம் விளாத்திக்குளம் அதிமுக முன்னாள் எம்எல்ஏவின் மகன் 2.5 ஏக்கர் நிலத்தை மோசடி செய்திருப்பதாக பாதிக்கப்பட்ட நபர் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்திருக்கிறார். வெளிநாட்டில் வேலை பார்த்துக் கொண்டிருந்த போது இறந்து போன தனது தந்தையை வைத்து அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சின்னப்பனின் மகன் பிருத்விகுமார் போலியாக கிரைய பத்திரம் செய்ததாக அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார். திருப்பரங்குன்றம் மலை தொடர்பான வழக்குகளில் 2 நீதிபதிகள் மாறுபட்ட தீர்ப்பளித்த நிலையில் 3வது நீதிபதி விஜயகுமார் முன்பாக மீண்டும் விசாரணை நடைபெற்றது. சிக்கந்தர் மலை என்று அழைப்பதற்கு என்ன ஆதாரம் உள்ளது என கேள்வி எழுப்பிய நீதிபதி திருப்பரங்குன்றம் மலையில் ஆடு கோழி பலியிடுவதற்கு கந்தூரி நடத்துவதற்கு அனுமதி உண்டா என்றும் வினவினார். தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாட்டுக்கு காவல்துறை அனுமதி வழங்கியதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் தெரிவித்திருக்கிறார். காவல்துறை கேட்ட கேள்விகளுக்கு பதில் கொடுத்த பிறகும் அனுமதி கிடைக்காமல் இருந்து வந்த நிலையில் திருமங்கலம் ஏஎஸ்பி அன்சுல் நாகரை புஸ்ஸி ஆனந்த் நேரில் சந்தித்து பேசி மாநாட்டுக்கு அனுமதி பெற்றார். பட்டியலிடத்தவர் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் சிக்கிய நடிகை மீரா மிதுன் டெல்லி மனநல மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த முடியவில்லை என சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த வழக்கில் தலைமறைவாக இருந்த மீரா மிதுனை கைது செய்து ஆஜர்படுத்த நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் பொது இடங்களில் மது அருந்துபவர்களை தடுக்க அவ்வப்போது ரோந்து பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் மது அருந்தும் நபர்களால் தொந்தரவு ஏற்பட்டால் பொதுமக்கள் புகார் தெரிவிக்க தொலைபேசி எண், மின்னஞ்சல், வாட்ஸ்அப் எண் ஆகியவற்றை வழங்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ளது. திருச்சி சிறையில் ஐடிஐ மாணவர் ஹரிஹரசுதனை சிறைத்துறை அதிகாரிகள் தாக்கிய விவகாரத்தில் மாணவரின் தாயார் அளித்த புகார், மாணவர் மீது ஜெயிலர் அளித்த புகார் என 2ஐயும் சிபிசிஐடிக்கு மாற்றி உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருக்கிறது. இது தொடர்பான வழக்கு விசாரணைக்கு வந்தபோது முன்விரோதம் காரணமாக ஜெயிலர் மணிகண்டனின் பெயரை கெடுக்கும் நோக்கில் ஹரிஹரசுதன் செயல்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே சிறுமியை கடத்தியதாக கூறப்படும் தகவல் உண்மையில்லை என காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது. அடையாளம் தெரியாத 6 நபர்கள் ஒரு காரில் சிறுமியை கடத்தியதாகவும் அந்த கார் சிவகங்கை பேருந்து நிலையத்திற்கு அருகே வந்தபோது சிறுமி காரில் இருந்து குதித்து தப்பித்ததாகவும் செய்தி வெளியான நிலையில் காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே தந்தை மகள் தற்கொலை விவகாரத்தில் திடீர் திருப்பம் ஏற்பட்டுள்ளது. மகளை கொலை செய்து இறுதிச் சடங்கு செய்துவிட்டு அதன் பிறகு தந்தை தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது தெரிய வந்திருக்கிறது. மகளுக்கு உடல்நிலை பாதிப்பால் திருமணம் நடைபெறாமல் இருந்ததால் மன வருத்தத்தில் இருந்த பழனியப்பன் கொலை செய்தது தெரிய வந்தது. கோவை ரத்னபுரி செக்கான் தோட்டம் அருகே உள்ள குடியிருப்பு பகுதியில் வடமாநில தொழிலாளர்கள் மது போதையில் ஒருவரையொருவர் தாக்கிக் கொள்ளும் பரபரப்பு சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. இதுகுறித்து அருகில் இருந்தவர்கள் ரத்னபுரி காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்ததன் அடிப்படையில் போலீசார் அங்கு சென்று மோதலில் ஈடுபட்டவர்களை எச்சரித்து அனுப்பி வைத்தனர். புதுச்சேரியில் அனுமதிக்கப்பட்ட நேரத்தை கடந்து இயங்கிய 13 ரெஸ்டோ பார்களின் உரிமத்தை தற்காலிகமாக ரத்து செய்து கலால் துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். மிஷன் வீதியில் இயங்கி வந்த ரெஸ்டோ பாரில் கல்லூரி மாணவர் ஒருவர் கொலை செய்யப்பட்ட நிலையில் நகரில் உள்ள முக்கிய பார்களில் கலால் துறையினர் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். புதுச்சேரியில் சாலை வசதி ஏற்படுத்தி தராத சட்டமன்ற உறுப்பினரை கண்டித்து மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பாண்டிய நகரில் கடந்த 4 ஆண்டுகளாக சாலை வசதி கேட்டு மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என தெரிகிறது. எனவே சட்டமன்ற உறுப்பினர் சிவாவை கண்டித்து வில்லியனூர் திருக்கனூர் சாலையில் மக்கள் மறியலில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் பள்ளிகள், வழிபாட்டு தலங்கள் அருகே உள்ள ரெஸ்டோ பார்களை மூட வலியுறுத்தி மகிழா காங்கிரஸ் சார்பாக போராட்டம் நடைபெற்றது. வாயில் கருப்பு துணி கட்டிக்கொண்டு பேரணியாக வந்து மிஷன் வீதியில் உள்ள ரெஸ்டோ பாரை மக்கள் முற்றுகையிட்டனர். அப்போது போலீசார் போராட்டக்காரர்களை தடுத்ததால் இரு தரப்பிற்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது.
மாவட்டம் பரங்கிப்பேட்டை அருகே உள்ள மீனவ கிராமங்களில் சாலை போடுவதை வனத்துறையினர் தடுப்பதாக கூறி மீனவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சின்னூர், புதுப்பேட்டை உள்ளிட்ட மீனவ கிராமங்களில் சுமார் 10 ஆண்டுகளாக அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லாமல் சிரமப்படுவதாக கூறி போராட்டம் நடத்தினர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் வனச்சரக அலுவலகத்தில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்ட எஸ்டிபிஐ கட்சியினரால் பரபரப்பு ஏற்பட்டது. கூடலூரை சுற்றியுள்ள பல்வேறு கிராம பகுதிகளில் நடைபாதைகள் அமைப்பதற்கும் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை செய்யவிடாமல் தடுப்பதாகவும் வனத்துறையினரை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை புழல் அருகே புதிதாக டாஸ்மாக் கடையை திறக்க எதிர்ப்பு தெரிவித்து கையில் துடைப்பத்துடன் பெண்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். புத்தகரம் சந்தோஷ் நகர் பகுதியில் உள்ள வணிக வளாகத்தில் டாஸ்மாக் கடை திறக்க திட்டமிடப்பட்டது. மதுக்கடையை திறந்தால் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்காது என கூறி கையில் துடைப்பத்துடன் பெண்கள் போலீசாரிடம் வாக்குவாதம் செய்தனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட நபர்களை காணவில்லை என்றும் அவர்களை விடுவிக்க கோரியும் உறவினர்கள் சார் ஆட்சியர் அலுவலகம் முன்பாக மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 2023ஆம் ஆண்டு குஞ்சாம்பட்டியில் முருகன் என்பவர் உயிரிழந்த வழக்கில் கருப்பசாமி, கலையரசன், ராமச்சந்திரன், ஹரிபிரகாஷ், செல்வ கணேசன் உள்ளிட்ட 5 பேரை அழைத்து போலீசார் விசாரணை செய்து வருவதாக கூறப்படுகிறது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் கல்லூரி மாணவர்களுக்குள் ஏற்பட்ட முன்விரோதத்தில் வெளியில் இருந்து அடியாட்களை அழைத்து வந்து தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடந்த 1 வாரத்திற்கு முன்பு மாணவர்களுக்கிடையே செல்போன் தொடர்பாக தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்த சூழலில் ஒரு தரப்பு மாணவர்கள் வெளியில் இருந்து அடியாட்களை அழைத்து வந்து மற்றொரு தரப்பு மாணவர்களை தாக்கியுள்ளனர். திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு தரிசனத்திற்கு அழைத்து செல்ல கோயில் பணியாளர் ஒருவர் நபருக்கு 11,000 ரூபாய் வீதம் பணம் கேட்டதால் கேரள பக்தர் ஆத்திரமடைந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வீடியோ வெளியாக இருக்கிறது. சண்முக விலாஸ் மண்டபம் வழியாக தரிசனத்திற்கு அழைத்து செல்ல 4 நபர்களுக்கு 44,000 ரூபாய் கேட்டதாக கூறப்படுகிறது. பாமக மகளிர் மாநாட்டுக்கு சென்ற பெண்களை அவதூறாக பேசியதாக திருவள்ளூர் மாவட்டம் நல்லூரில் உள்ள சுங்கச்சாவடி ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய வலியுறுத்தி பாமகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பெண்கள் சென்ற வாகனத்திற்கு பணம் கட்டினால் மட்டுமே அனுமதிக்கப்படும் என சுங்கச்சாவடி ஊழியர்கள் வாக்குவாதம் செய்து அவதூறாக பேசியதாக பாமகவினர் குற்றம் சாட்டினர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் பட்டாசு உற்பத்தியாளர்களின் அலுவலகங்கள், வீடுகளில் வருமான வரித்துறையினர் நடத்திய சோதனையில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல் வெளியாக இருக்கிறது. வரி ஏய்ப்பு செய்யப்படுவதாக எழுந்த புகாரின் பேரில் சோனி, காளீஸ்வரி நிறுவனங்களின் உரிமையாளர்களுக்கு சொந்தமான 10க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை நடத்தப்பட்டது. தூத்துக்குடி வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத சுமார் 1,50,000 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. ஆட்சியர் அலுவலகம் பின்புறம் உள்ள இந்த அலுவலகத்தில் சான்றிதழ்கள் பெறுவதற்கு லஞ்சம் கேட்பதாக தொடர்ந்து புகார்கள் வந்ததை அடுத்து சோதனை நடத்தப்பட்டது. ராமேஸ்வரம் மற்றும் தலைமன்னார் இடையே சர்வதேச பயணிகள் கப்பல் சேவையை தொடங்குவதற்காக ராமேஸ்வரம் துறைமுகத்தில் உள்கட்டமைப்பை மேம்படுத்திட வலியுறுத்தி மத்திய அமைச்சர் சர்பானந்தா சோனாவாலை பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவவேலு சந்தித்து பேசினர். தொடர்ந்து பாம்பன் கால்வாயை மேம்படுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். சென்னை மாநகராட்சி அலுவலகம் முன்பு 11வது நாளாக போராடி வரும் தூய்மை பணியாளர்களை நடிகை ஷனம் ஷெட்டி நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைகளை அரசு செவிகொடுத்து கேட்காமல் அனாதையாக விட்டுவிட்டதாக குற்றம் சாட்டினார். கோவை மாவட்டம் வால்பாறை வனச்சரகத்திற்கு உட்பட்ட வேபள்ளி எஸ்டேட் பகுதியில் விளையாடிக் கொண்டிருந்த 8 வயது சிறுவனை கரடி கொடூரமாக தாக்கியதில் சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்தார். அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த ஜோர்பத் அலியின் மகன் நூர்ஜில் ஹக் வீட்டின் அருகாமையில் விளையாடிக் கொண்டிருந்த போது சிறுவனை கரடி தூக்கி சென்று தேயிலை காட்டுக்குள் வைத்து தாக்கியது. மதுரை மாவட்டம் சோழவந்தான் அரசு மருத்துவமனை கழிவறைகளில் தண்ணீர் வசதி இல்லை என குற்றம் சாட்டி சமூக வலைதளங்களில் வீடியோ வெளியானது. குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை தேவைகள் கூட இந்த மருத்துவமனையில் இல்லை என அங்கு சிகிச்சைக்கு சென்ற பெண் வீடியோ எடுத்து வெளியிட்டுள்ளார். சிவகங்கை மாவட்டம் ஒடுவன்பட்டியிலிருந்து மேல வண்ணாரிப்பு கட்டுக்குடிப்பட்டி வழியாக பொன்னமராவதி செல்லும் மலைப்பாதையை ஒட்டி 2 இடங்களில் சுமார் 1 டன் அளவிலான மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இச்செயலில் ஈடுபட்ட மர்ம நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
திண்டுக்கல் மாவட்டம் சேவகம்பட்டி பேரூராட்சியில் உள்ள அழகர் பெருமாள் கோயில் குடியிருப்பு பகுதியில் பல மாதங்களாக சாக்கடை கழிவுநீர் ஓடுவதால் நோய் தொற்று அபாயம் ஏற்படும் என மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். இதனால் கொசுக்கள் அதிகரித்து டெங்கு, மலேரியா பரவ வாய்ப்புள்ளதாக அச்சப்படும் மக்கள் பேரூராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்பார்க்கின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் வேட்டவளத்தில் முன்விரோதத்தில் மாமியாரின் கழுத்தை நெரித்து கொலை செய்த மருமகள் காவல் நிலையத்தில் சரணடைந்தார். வேட்டவளம் அண்ணா நகரைச் சேர்ந்த தேவி தனது மாமியாரின் தலைமுடியை பிடித்து இழுத்து கழுத்தை நெரித்து கொன்றதாக வாக்குமூலம் அளித்தார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே தண்ணீர் தொட்டி அமைப்பதற்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் தேங்கிய மழைநீரில் சிறுவன் தவறி விழுந்து பரிதாபமாக உயிரிழந்தார். பெத்தக்கள்ளுப்பள்ளியைச் சேர்ந்த குணசேகரனின் மகன் தர்ஷன் சைக்கிளில் விளையாடிக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக மழைநீர் தேங்கியிருந்த பள்ளத்தில் விழுந்தான். விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் அருகே புதிதாக கட்டப்பட்டு வரும் வணிக வளாகத்தின் 4வது மாடியில் இருந்து தவறி விழுந்த ஒடிசா தொழிலாளி தலை சிதறி உயிரிழந்தார். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து மது போதையில் தவறி விழுந்தாரா என்பது குறித்து விசாரித்து வருகின்றனர். திருச்சி மாவட்டம் முசிறி அருகே பேரூர் கிராமத்தில் உள்ள அரசு ஆதிதிராவிடர் நல தொடக்கப்பள்ளி கட்டடத்தின் மேற்கூரை பெயர்ந்து விழுந்ததால் பள்ளிக்கு மாணவ மாணவிகளை அனுப்ப மறுத்து பெற்றோர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பள்ளியில் 60 மாணவ மாணவிகள் படித்து வரும் நிலையில் சமையலறை கூடத்தின் மேற்கூரை பெயர்ந்து விழுந்தது. கோவை அருகே பார்வை மாற்றுத்திறனாளிகளின் மகனை அடித்து கொலை செய்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க கோரி பெற்றோரும் பார்வை மாற்றுத்திறனாளிகளும் பொள்ளாச்சி சார் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். சம்பளப்பாக்கி கேட்க சென்ற பிரதீப் குமாரை கட்டை மற்றும் கிரிக்கெட் மட்டையால் தாக்கியதில் அவர் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்ததாக சொல்லப்படுகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் கடசப்பாக்கம் அருகே சிறுவள்ளூர் மேல் சோளங்குப்பம் இடையே சிறு பாலம் கட்டுமான பணிகள் நடைபெறும் நிலையில் அருகில் அமைக்கப்பட்ட மாற்றுப்பாதை மழை நீரால் அடித்து செல்லப்பட்டது. இதனால் போக்குவரத்து தடைப்பட்டதால் திருவண்ணாமலை கடசப்பாக்கம் போலூர் செல்லும் மக்கள் அவதியுற்று வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே கோயில் உண்டியலை உடைத்து திருட முயன்ற நபரை பிடித்து பொதுமக்கள் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். கொத்தமங்கலத்தில் உள்ள வாழவந்த பிள்ளையார் கோவிலில் முன்பு இருந்த உண்டியலை இரும்பு கம்பியால் உடைக்க முயற்சித்தவரை பொதுமக்கள் பிடித்தனர். விசாரணையில் அந்த நபர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழியைச் சேர்ந்த மணிகண்டன் என்பது தெரிய வந்தது. சென்னையில் தபால் அலுவலகங்களுக்கு அரைக்கலன்கள் வாங்கியதாக போலி ஆவணம் தயாரித்து 25,50,000 ரூபாய் மோசடி செய்ததாக காசாளரை போலீசார் கைது செய்தனர். இதுகுறித்து தியாகராயா நகர் தெற்கு மண்டல தபால் தலைமை அலுவலகத்தின் துணை கண்காணிப்பாளர் பாலசுப்ரமணியம் எழுத்தர் காசாளராக பணிபுரியும் மணிகண்டன் மீது புகார் அளித்தார். திருந்தி வாழ விரும்பும் தன் மீது காவல்துறை பொய் வழக்கு போடுவதாக தாதா நாகேந்திரனின் தம்பி முருகன் வருத்தம் தெரிவித்திருக்கிறார். திருந்தி வாழ்வதாக கூறி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் மனு அளித்துவிட்டு பேசிய அவர் 10 வருடங்களாக எந்த குற்ற செயலிலும் ஈடுபடாமல் குடும்பத்தோடு வாழ்ந்து வந்தும் நாகேந்திரனின் தம்பி என்பதாலேயே தன் மீது பொய் வழக்கு போடப்படுவதாக கூறினார். இந்தியா வங்கதேச உறவில் நிலவி வரும் அசாதாரண சூழலை பிரதிபலிக்கும் வகையில் வங்கதேசத்தில் இருந்து சணல் மற்றும் அதனுடன் தொடர்புடைய நாற்பொருட்களை இறக்குமதி செய்ய மத்திய அரசு தடை விதித்துள்ளது. எனினும் சணல் பொருட்களுக்கான இறக்குமதி மும்பையில் உள்ள நவாஷேவா துறைமுகம் வழியே மட்டும் அனுமதிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. செப்டம்பர் 1 முதல் டெல்லி வாஷிங்டன் இடையிலான விமான சேவையை நிறுத்துவதாக ஏர் இந்தியா நிறுவனம் அறிவித்திருக்கிறது. போயிங் 787 ட்ரீம்லைனர் ரக விமானங்களின் மேம்பாட்டு பணிகள் காரணமாக விமான பற்றாக்குறை ஏற்பட்டிருப்பதே இந்த முடிவுக்கு முக்கிய காரணம் என நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. மத்திய பிரதேச மாநிலத்தில் பட்டப்பகலில் ஆயுதங்களோடு வங்கிக்குள் புகுந்த மர்ம கும்பல் சுமார் 15 கோடி ரூபாய் மதிப்புடைய தங்கத்தை திருடி சென்ற சம்பவம் அம்மாநிலத்தில் அதிர்வலைகளை கிளப்பியிருக்கிறது. காவலாளி இல்லாத நேரமறிந்து 3 பைக்குகளில் வந்த 6 பேர் கொண்ட கும்பல் ஹெல்மெட் அணிந்தபடி வங்கிக்குள் சென்று கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டதாக சொல்லப்படுகிறது. பயணிகள் ரயிலில் தேனீக்கள் போல மொய்த்த மக்கள் கூட்டத்தில் சிக்கி இளம்பெண் ஒருவர் மூச்சுவிட முடியாமல் சிரமப்பட்ட வீடியோ வெளியாகி பயணிகளை அதிர வைத்திருக்கிறது. இதுபோன்ற அசம்பாவிதங்கள் ஏற்படுவதை தடுக்க விழா காலங்களில் கூடுதல் ரயில்களை இயக்க வேண்டும் என வலியுறுத்தி ஒருவர் வீடியோவை பகிர்ந்த நிலையில் இந்த சம்பவம் குறித்து விசாரித்து வருவதாக இந்திய ரயில்வே தெரிவித்திருக்கிறது.
மகாராஷ்டிரா மாநிலம் வாசிம் நகரத்தில் உள்ள துணிக்கடையில் இரவு நேரத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. கடையில் இருந்த ஆடைகள் வேகமாக தீப்பற்றி கடை முழுவதும் கொழுந்துவிட்டு எரிந்ததால் அப்பகுதி முழுவதும் புகை சூழ்ந்தது. தகவல் அறிந்து சென்ற தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரை பீச்சி அடித்து நெருப்பை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் மின்சாரம் தாக்கி 14 வயது சிறுவன் உயிரிழந்த அதிர்ச்சியூட்டும் சிசிடிவி காட்சி வெளியாக இருக்கிறது. சுப நிகழ்ச்சிக்காக விருந்தினர் வீட்டுக்கு சென்ற விஜய் கார்த்திக் என்ற சிறுவன் ஜாலியாக இறகு பந்து விளையாடிக் கொண்டிருந்தார். அப்போது மின்மாற்றியில் விழுந்த இறகு பந்தை எடுக்க முயன்ற போது மின்சாரம் தாக்கியது. கேரளாவில் ஓடும் பேருந்தில் இருந்து தவறி விழுந்து 74 வயது மூதாட்டி உயிரிழந்த விபத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. திருச்சூர் மாவட்டம் பூவற்றூர் பகுதியைச் சேர்ந்த நளினி பேருந்தில் பயணம் செய்தபோது இருக்கையில் அமர முயன்றார். அப்போது எதிர்பாராத விதமாக நிலை தடுமாறிய அவர் படிக்கட்டு வழியாக தவறி விழுந்து பரிதாபமாக உயிரிழந்தார். கேரள மாநிலம் கண்ணூர் மத்திய சிறையில் இருந்து வெளியே வந்த குற்றவாளி இருசக்கர வாகனத்தை திருடி சென்ற நிலையில் சிசிடிவி உதவியோடு அவனை போலீசார் கைது செய்தனர். திருச்சூர் மாவட்டம் குன்னம்குளத்தைச் சேர்ந்த சோட்டாபாபு திருட்டு வழக்கில் கண்ணூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். கடந்த வெள்ளிக்கிழமை சிறையில் இருந்து வெளியே வந்த நிலையில் மீண்டும் திருட்டில் ஈடுபட்டது தெரிய வந்திருக்கிறது. காசா பகுதியில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் உயிரிழந்த அல் ஜசீரா செய்தியாளர்களின் இறுதிச் சடங்கில் பாலஸ்தீனர்கள் கலந்து கொண்டு இறுதி அஞ்சலி செலுத்தினர். ஞாயிற்றுக்கிழமை இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் களத்தில் செய்தி சேகரித்துக் கொண்டிருந்த 2 செய்தியாளர்கள் உட்பட அல் ஜசீரா செய்தி நிறுவனத்தின் ஊழியர்கள் 5 பேர் கொல்லப்பட்டனர். காசாவில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் அல் ஜசீரா செய்தியாளர்கள் கொல்லப்பட்டதை கண்டித்து பாலஸ்தீனத்தின் மேற்கு கரையில் மாணவர்கள் பேரணி மேற்கொண்டனர். கொல்லப்பட்ட செய்தியாளர்களின் படங்களை கையில் ஏந்தி இஸ்ரேலின் அட்டூழியத்திற்கு எதிரான முழக்கங்களை எழுப்பியபடி ஊர்வலமாக சென்றனர். அமெரிக்க தலைநகர் வாஷிங்டன் டிசியின் பெருநகர் காவல்துறையை தனது நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வருவதாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். மேலும் மக்கள் பாதுகாப்பை நிலைநாட்ட டிசிக்கு தேசிய காவல்படை வீரர்கள் அனுப்பி வைக்கப்படுவார்கள் என்றும் அவர்கள் கட்டுப்பாடுகள் இல்லாமல் தங்கள் கடமைகளை செய்ய அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவித்தார். சீனாவுக்கு பரஸ்பர வரி விதிப்பதற்கான காலக்கெடுவை மேலும் 90 நாட்களுக்கு நீட்டித்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவிட்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. கடந்த ஏப்ரல் மாதம் சீன பொருட்களுக்கு 145% வரி விதித்து ட்ரம்ப் உத்தரவிட்டிருந்தார். இந்த வரி விதிப்பு இன்று முதல் அமலாகவிருந்த நிலையில் தற்போது காலக்கெடுவை நீட்டித்து நிர்வாக உத்தரவில் ட்ரம்ப் கையெழுத்திட்டிருக்கிறார். துருக்கியில் காட்டுத்தீ வேகமாக பரவி வரும் நிலையில் அதன் அருகே வசிக்கும் மக்கள் உடனடியாக கப்பல் மூலம் பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டனர். கனக்கலை பகுதியில் இருந்து 187 பேர் கடற்படையின் உதவியோடு மீட்கப்பட்ட நிலையில் 150க்கும் மேற்பட்டவர்கள் நிலப்பரப்பு வழியாக வெளியேற்றப்பட்டனர். தொடர்ந்து தீயை அணைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. அமெரிக்காவின் மில்வாக்கி பகுதியில் புயல் மழையை தொடர்ந்து ஏற்பட்ட கடும் வெள்ளத்தால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டனர். தண்டவாளங்களும் வெள்ளத்தில் மூழ்கியதால் ரயில் போக்குவரத்து சேவை பாதிப்படைந்தது. அமெரிக்காவின் லிங்கன் நகரில் சிறைச்சாலை வளாகத்தின் மேற்கூரை புயல் காற்றால் தாக்குப்பிடிக்க முடியாமல் தகர்ந்து விழுந்த சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. அந்த கட்டிடத்தில் தங்கியிருந்தவர்கள் பாதுகாப்பான பகுதிக்கு மாற்றப்பட்டதாக சிறைச்சாலை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பிரான்சில் முதல் உலகப் போரில் உயிர் தியாகம் செய்த வீரர்களின் நினைவு சின்னத்திற்கு முன்பு ஏற்றப்பட்டிருந்த அணையா சுடரில் சிகரெட் பற்ற வைத்த நபர் கைது செய்யப்பட்டார். மது போதையில் இதுபோன்ற செயலில் ஈடுபட்டதாக நீதிமன்றத்தில் அழுத அவர் இதற்காக பிரான்ஸ் மக்களிடம் மன்னிப்பும் கோரினார். சீனாவின் பெய்ஜிங் நகரில் உலகிலேயே முதல் முறையாக ரோபோக்கள் விற்பனைக்கென பிரத்யேக வணிக மையம் திறக்கப்பட்டுள்ளது. சுமார் 100 வகையான ரோபோக்கள், அவற்றிற்கான உதிரி பாகங்கள், பழுது பராமரிப்பு உள்ளிட்ட சேவைகள் அங்கு கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மால் திறக்கப்பட்ட 3 நாட்களில் அதன் வருமானம் இந்திய மதிப்பில் 17,52,00,000 எட்டியிருப்பதாக அதன் மேலாளர் மெங் யான்பே தெரிவித்திருக்கிறார். லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடித்துள்ள கூலி திரைப்படத்தை வெளியிட 36 இணையதளங்களுக்கு தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இப்படத்தை இணையதளங்கள், கேபிள் நெட்வொர்க்குகளில் வெளியிட தடை விதிக்க கோரி சன் பிக்சர்ஸ் தயாரிப்பு நிறுவனம் மனு தாக்கல் செய்துள்ளது.
அருமையான படத்தை கொடுத்ததற்காக மாரிசன் பட இயக்குனர் சுதீஷ் சங்கர் மற்றும் படக்குழுவிற்கு பாராட்டுகள் என இயக்குனர் சங்கர் தெரிவித்திருக்கிறார். வடிவேலு திரையில் தோன்றிய விதம் படத்திற்கு ஆழத்தையும் பலத்தையும் சேர்த்திருப்பதாகவும் ஃபகத் ஃபாசில் மீண்டும் ஒரு பாராட்டுக்குரிய நடிப்பை வெளிப்படுத்தி உள்ளதாகவும் கூறியிருக்கிறார். ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிக்கும் மதராசி படத்தின் மேக்கிங் கிளிம்ஸ் வீடியோவை படக்குழு வெளியிட்டுள்ளது. அனிருத் இசையமைத்துள்ள இந்த படம் வரும் செப்டம்பர் 5ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாகிறது. நானி நடிப்பில் உருவாகி வரும் தி பாரடைஸ் படத்தின் முதற்கட்ட படப்பிடிப்பு முடிந்ததை படக்குழு வீடியோ வெளியிட்டு அறிவித்திருக்கிறது. SLV சினிமாஸ் நிறுவனம் தயாரிக்கும் இந்த திரைப்படத்தை ஸ்ரீகாந்த் வடேலா இயக்குகிறார். இந்த திரைப்படம் 2026ஆம் ஆண்டு மார்ச் 26ஆம் தேதி வெளியாகிறது. கோம்பலை பிலிம்ஸ் தயாரிப்பில் வெளியான மகாவதார் நரசிம்மா அனிமேஷன் திரைப்படம் இதுவரை 210 கோடி ரூபாய் வசூலித்திருக்கிறது. இதன் மூலம் இந்தியாவில் தயாரான அனிமேஷன் படங்களில் அதிகம் வசூலித்த படம் என்ற சாதனையை படைத்திருக்கிறது. விஷ்ணுவின் நரசிம்ம அவதாரத்தை மையமாக கொண்டு அஸ்வின் குமார் இயக்கிய புராண படத்திற்கு சாம் CS இசையமைத்திருக்கிறார். யோகி பாபு நடிப்பில் உருவாகியிருக்கும் சன்னிதானம் போஸ்ட் ஆபீஸ் திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை இயக்குனர் சேரன் மற்றும் நடிகை மஞ்சு வாரியர் வெளியிட்டனர். அமுதபாரதி இயக்கிய இந்த திரைப்படத்தை சர்வதா சினி கேரேஜ் மற்றும் ஷிமோகா கிரியேஷன்ஸ் நிறுவனங்கள் இணைந்து தயாரிக்கின்றன. படத்தின் வெளியீட்டு தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தெலுங்கு நடிகர் ரவி தேஜா நடிப்பில் உருவாகி வரும் மாஸ் ஜாத்ரா திரைப்படத்தின் டீசரை படக்குழு வெளியிட்டது. காதல், காமெடி, ஆக்ஷன் என அனைத்து விதமான காட்சிகளுடன் இந்த டீசர் உருவாக்கப்பட்டுள்ளது. அறிமுக இயக்குனர் பானு போகவரபு இயக்கும் இந்த படத்தின் கதாநாயகியாக ஸ்ரீலீலா நடித்துள்ளார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் தொடருக்கு முன்பாக விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் இந்தியா A அணியில் விளையாட வேண்டும் என்று இந்திய கிரிக்கெட் வாரியம் விருப்பம் தெரிவித்திருக்கிறது. ஆஸ்திரேலியா A அணிக்கு எதிரான 3 போட்டிகளிலும் இருவரும் ஆட வேண்டும் என வலியுறுத்தி உள்ளது. அடுத்த ஆண்டு IPL தொடரில் கண்டிப்பாக விளையாட வேண்டும் என்று ரசிகர் வைத்த கோரிக்கைக்கு தனக்கு முழங்காலில் வலி இருப்பதாகவும் அதை யார் பார்த்துக் கொள்வது என்று தோனி கேள்வி எழுப்பினார். இதன் மூலம் அடுத்த ஆண்டு IPL தொடரில் தோனி பங்கேற்பாரா என்ற சந்தேகம் மீண்டும் ரசிகர்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது. IPL சூதாட்ட வழக்கு தொடர்பாக அவதூறு கருத்து கோரியதாக 100 கோடி ரூபாய் மான நஷ்ட ஈடு கோரி தோனி தாக்கல் செய்த வழக்கில் அவரது வாக்குமூலத்தை பதிவு செய்ய வழக்கறிஞர் ஆணையரை நியமித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆசிய கோப்பைக்கான இந்திய அணியில் ஹர்திக் பாண்டியா இடம்பெறுவாரா இல்லையா என்பது அவரது உடல் தகுதி மதிப்பீட்டை வைத்தே முடிவாகும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. பெங்களூருவில் உள்ள இந்திய கிரிக்கெட் வாரியத்தின் சிறப்பு மையத்தில் 2 நாள் உடற்தகுதி மதிப்பீட்டை ஹர்திக் மேற்கொள்கிறார். கூலி படத்தை பார்க்க ஆர்வமாக இருப்பதாக கிரிக்கெட் வீரர் சஞ்சு சாம்சன் தெரிவித்தார். ரஜினி படத்தை எப்போதும் முதல் நாளே பார்த்து விடுவதாகவும் கூறினார். பேட்ட படத்தின் பாடல்கள் மிகவும் பிடிக்கும் என்றும் சோர்வாக இருக்கும் போதெல்லாம் ரஜினியின் பாடல்களை பார்ப்பதாகவும் கூறினார். IPL அணியை வாங்க தனக்கு தற்போது வயதாகிவிட்டதாக நடிகர் சல்மான் கான் தெரிவித்திருக்கிறார். 2008ஆம் ஆண்டு IPL தொடங்கப்பட்ட போது அணியை வாங்குவதற்கு தனக்கு அழைப்பு வந்தபோது அதை தாம் ஏற்கவில்லை என கூறினார். இதனால் தனக்கு எந்த வருத்தமும் இல்லை என்றும் தாம் மகிழ்ச்சியோடு இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். உத்தரப்பிரதேச T20 லீக் தொடரில் பங்கேற்க வேகப்பந்து வீச்சாளர் யாஷ் தயாளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த புகாரின் பேரில் போக்சோ வழக்கு பதியப்பட்டதன் காரணமாக அவருக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அவரை 7 லட்சம் ரூபாய் கொடுத்து கோரக்பூர் லயன்ஸ் அணி ஏலம் எடுத்திருக்கிறது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சின்சினாட்டி ஓபன் டென்னிஸ் போட்டியில் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஸ்வரேவ் 3வது சுற்றுக்கு முன்னேறி இருக்கிறார். 2வது சுற்றில் அமெரிக்காவின் நிஷேஷ் பசவரட்டியுடன் மோதிய அவர் 6-3, 6-3 என்ற நேட் செட் கணக்கில் வெற்றி பெற்றார். ஜூனியர் ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து தொடருக்கு 20 ஆண்டுகளுக்கு பின்னர் இந்திய மகளிர் கால்பந்து அணி தகுதி பெற்றுள்ளது. இதற்கு முன்பு கடந்த 2006ஆம் ஆண்டில் 19 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஜூனியர் ஆசிய கோப்பை கால்பந்து தொடரில் இந்திய அணி விளையாடியிருந்தது.
திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே அய்யலூர் வண்டிக்கருப்பணசாமி கோவிலில் ஆயுதப்படை போலீசார் கிடாய் வெட்டி வாகனங்களுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து நேர்த்திக் கடன் செலுத்தினர். மாவட்ட காவல்துறை சார்பாக சட்டம் ஒழுங்கு காப்பாற்றப்பட வேண்டியும் குற்ற சம்பவங்கள் மற்றும் வாகன விபத்துகள் குறைய வேண்டியும் கிடாய் வெட்டி நேர்த்திக் கடன் செலுத்தப்பட்டது. ஆடி திருவிழாவை ஒட்டி சேலம் கோட்டை மாரியம்மனின் சத்தாபரண ரத ஊர்வலம் கோலாகலமாக நடைபெற்றது. வண்ண மலர்களால் பிரம்மாண்டமாக அலங்கரிக்கப்பட்ட ரதத்தில் உற்சவர் மாரியம்மன் எழுந்தருளி வீதி உலா வர ஏராளமான பொதுமக்கள் அம்மனை கண்டு தரிசனம் செய்தனர்.